பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் தேவன் ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு தேவனுக்கு கொடான கொடி நன்றி. அதே போல கடந்த 6 மாதங்கள் நல்லபடியாக தேவன் நம்மை கொண்டு சென்றிருக்கிறார். அநேக நன்மைகளை நம் அனைவருடைய வாழ்விலும் தேவன் செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றிகள். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தார் அனைவரோடும் இருப்பதாக அந்த ஒரு எண்ணங்களோடு நாம் இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த ஜூலை மாதத்திற்கான தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் ஞானிகள், வைஸ் இன் கிரைஸ்ட் அப்படின்றதுதான் இந்த மாதத்தின் தலைப்பாக இருக்கு. கிறிஸ்துவின் ஞானிகள், வைஸ் இன் கிரைஸ்ட். ஸோ இப்போ ஞானிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, நாம் கிறிஸ்துவின் ஞானிகளாக நாம் இருக்கணும் அப்படின்றது அந்த தலைப்பாக இருக்கு. ஆனா இப்ப ஞானிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானிகளுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா மூடர்கள், இல்லைங்களா? ஸோ முட்டாள்கள். ஸோ அப்போ நம்ம ஞானிகளா இருக்கணும் அப்படின்னா மூடர்களா இருக்கக்கூடாது அப்படின்றதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. நாம் எப்போ ஞானிகளாக கருதப்படுவோம் அப்படின்னா, எதெல்லாம் மூடத்தனமோ அந்த மூடத்தனத்தை நாம் மேற்கொண்டு அந்த மூடத்தனத்தின்படி நாம் இராதபடிக்கு நாம் வாழும் பொழுதுதான் ஞானிகளாக இருக்க முடியும். ஆகவே இந்த தலைப்பில் நாம் பார்க்க போறது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி ஞானிகளாக இருக்க முடியும், எப்படி நாம் கிறிஸ்துவனுடைய அந்த வழிகளில் நடக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த தலைப்பாக இருக்கு. சரி, அப்படி பார்க்கும் பொழுது இப்ப நான் முன்னாடியே சொன்னது போல ஞானிகள் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு நாம் மூடத்தனத்தை விடணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா முதலாவது நாம் இந்த மூடத்தனங்களை எப்படி விட முடியும், இல்லைன்னா இந்த முட்டாள்தனமான காரியங்களை நாம் எப்படி விட முடியும் அப்படின்றத நாம் முதலாவது கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இப்ப பொதுவாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த உலகத்திலேயே பார்த்தோம்னா ஞானி மூடன் அப்படின்ட்டு இருக்காங்க, இல்லைங்களா? அதாவது வைஸ் அண்ட் ஃபூல் அப்படின்ட்டு இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இந்த உலகத்தினுடைய புரிதல், இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய விளக்கம், ஞானிகள்னா யாரு அப்படின்ற அந்த விளக்கம், மூடர்கள்னா யாரு அப்படின்ற அந்த விளக்கம், இந்த உலகத்தினுடைய அந்த விளக்கம் அது வேற வகையாக அது விளக்கப்பட்டிருக்கு. இந்த சென்ஸ் அது பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய அந்த யோசனையின்படி அது விளக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக யார உலகத்துல ஞானி அப்படின்வாங்கன்னா, யார் ஹையஸ்ட் ஐக்கியூ இருக்கும், நல்ல ஒரு 180 ஐக்கியூ இருக்கு அப்படின்னா அவர் ஞானின்வாங்க. யார் மூடன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, யாருக்கு ஒரு புரிதலே இல்லை, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை அப்படின்னா அவங்கள மூடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த உலகத்தினுடைய விளக்கம் இப்படிதான் இருக்கு. ஸோ ஒருத்தன் நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கான்னா அவன் வைஸ் அப்படின்ட்டுருவாங்க. ஒருத்தன் புரிதலே இல்லை அப்படின்னாங்கன்னா மூடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த உலகத்தினுடைய அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது. ஆனா வேதாகமத்துல இருந்து நாம் பார்க்கும் பொழுது அது முழுமையாக வேறுபட்டிருக்கு. வேதாகமத்துல ஒருத்தன் உலகத்தின்படி ஒரு பெரிய ஞானியா இருக்கலாம், பட் ஸ்டில் அவன் மூடனா இருப்பான். ஏன்னா வேதாகமத்தின்படி அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும் எவ்வளவுதான் ஞானியா இருந்தாலும் அவன் சில காரியங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படக்கூடிய சில காரியங்களை அவன் செய்யல அப்படின்னா அவன் நிச்சயமாக மூடனாக தேவனுடைய பார்வையில இருப்பதாக பார்க்கிறோம். சோ அப்ப என்ன அப்படின்னா முற்றிலுமாக வேறுபடுது. உலகத்தின் பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது நல்ல அறிவாளி, நல்ல இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு மனுஷன் ஞானின்றாங்க. அதே சமயத்தில் அறிவில்லாத ஒருவனை மூடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அப்படி கிடையாது. வேதாகமத்தில் யார ஞானி அப்படின்றத சொல்றாங்கன்றதை நம்ம பார்க்க போறோம். அதே சமயத்தில் யார மூடர்கள் அப்படின்னு சொல்றதையும் நாம் பார்க்க போறோம். அதனாலதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த உலகத்தின் கண்ணோட்டத்தில இருந்து பார்க்கும் பொழுது ஒருத்தன் நல்ல ஞானியா இருக்கலாம், ஆனால் வேதாகமத்தின் கண்ணோட்டத்தில இருந்து பார்க்கும்பொழுது அவன் மூடனாக இருப்பான். ஸோ அப்போ யாரை நாம் மூடர்கள், இல்லைன்னா வேதாகமம் மூடர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சில காரியங்கள் இருக்கு. அதுல குறிப்பாக ஒரு 4 காரியங்களை நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். முதலாவது யார வேதாகமம் மூடன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, சங்கீதம் 14:1 எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் தான். என்ன அப்படின்னா,
தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். சங்கீதம் 14:1 வந்து பார்க்கும் பொழுது, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இல்லைங்களா? The fool says in his heart that there is no God. ஸோ யார வந்து மூடன் வேதாகமம் சொல்லுது அப்படின்னா, தேவன் இல்லை அப்படின்னு சொல்றவனை வந்து மூடன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தன் வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம் உலகத்தின் பார்வையில. ஆனால் அவன் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் மூடன். வேதாகமத்தின் பார்வையில இருந்து, தேவனுடைய பார்வையில இருந்து அவன் வந்து மூடனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எதன் நிமித்தமாக அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய படைப்புகள், இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் நாம் பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஞானம், அதில் இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கு, அதில் காணப்படக்கூடிய அந்த அதிசயங்கள், அதுவே எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்றத வெளிப்படுத்துது. அதை ஆராய ஆராய அது வந்து நம்முடைய சிந்தைக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய ஞானத்தை வந்து இவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள் வந்து எதர்ச்சியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்றதை காட்டிலும் யார் மூடனாக இருக்க முடியும் அப்படின்றதுதான் வேதாகமம் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. அப்போ முதலாவது யார் வந்து மூடனாக இருக்கிறான் அப்படின்னா, தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவன் மூடனாக இருக்கிறான். இரண்டாவது வேதாகமம் யார வந்து மூடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதாக நாம் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 14 அதிகாரம் 9 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. Proverbs 14:9 மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயவு இல்லைன்னா தயை உண்டு. ஸோ ஆங்கிலத்துல வந்து பார்க்கும் பொழுது ஃபூல் மார்க்ஸ் சின்னா, அதாவது யார் வந்து மூடனாக இருக்கிறான் அப்படின்னா, பாவத்தை செய்து அந்த பாவம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லாதபடிக்கு, இல்லைங்களா, அந்த பாவம் வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எதர்ச்சியாக செய்வதும், அந்த பாவத்தை குறித்து எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாதபடிக்கு அதை நகைத்தும், அதை குறித்து பெருமையாக பேசியும், இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து பார்க்கும் பொழுது வேதாகமத்தின் பார்வையிலிருந்து அவன் மூடனாக இருக்கிறான். ஸோ ஒருத்தன் வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டா உலகத்தின் பார்வையில இருக்கலாம், ஆனா வந்து பாவத்தை செய்து கொண்டு இருக்கலாம். அந்த பாவத்தை குறித்து அவனுக்கு எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லை, அதை குறித்து எந்த ஒரு யோசனையும் இல்லை. ஆனால் அதை வந்து ரொம்ப சகஜமாக அது ஒரு சின்ன விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவது. இப்போ உதாரணமா அது ஒரு சின்ன ஒரு பொய் தான், அது ஒரு சின்ன விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை குறித்து எந்த ஒரு யோசனையும் இராதபடிக்கு அதை பரியாசம் பண்ணுகிறவர்கள், இல்லைங்களா? ஸோ அதை வந்து இக்னோர் பண்றவங்க, அவங்கள வந்து வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னா, மூடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ சொல்ல போனால் இந்த பாவத்தை பரியாசம் பண்ணக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ வி ஆர் இன் கண்ட்ரோல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து பார்க்கும் பொழுது இந்த பாவம் என்ன செய்யும் அப்படின்னா, அவர்களுடைய ஆத்மாவை அழித்துவிடும். அவர்கள் வந்து இந்த பாவத்துக்கு அவர்கள் கண்ட்ரோல்டா இருக்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த பாவம் தான் என்ன செய்யுதுன்னா, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அவர்களை வந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஸோ அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் அப்படின்றாரு, இல்லைங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து பாவத்துக்கு அடிமையோ அவன்லாம் வந்து மரணத்தை நோக்கி தான் போக வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, மூடர்கள் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். அதை வந்து ஒரு சாதாரண விஷயமாக, அது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எதர்ச்சியாக குற்ற உணர்ச்சி இல்லாதபடிக்கு செய்து கொண்டு பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து மூடர்களாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இன்றைக்கு நிறைய உலகத்துல வந்து பாவங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு உலகத்துல நிறைய விஷயங்கள் சாதாரணமாக ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு அதிகமாகி விட்டது. சொல்ல போனால் நாட்கள் நெருங்க நெருங்க, அதாவது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நெருங்க நெருங்க இந்த பாவங்கள் அது பெருகி கொண்டே போய்கொண்டு இருக்கு. ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மனிதன் அந்த பாவத்தை வந்து எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, பரியாசமாக பார்க்கிறான். அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அந்த பாவம் தான் என்ன செய்யுது அப்படின்னா, அவனுடைய நித்தியத்தை அடையாதபடிக்கு அவனை ஆளுகை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஆகவே அந்த பாவம் அவனை மூடத்தில் வைத்திருக்கும். சரி, மூன்றாவது யார வந்து வேதாகமம் மூடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படின்னா, பிரசங்கி 7 அதிகாரம் 9 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. எக்லீசியாஸ்டஸ் 7:9
உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். சோ இந்த இடத்துல யார வந்து மூடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, கோபம் கொள்ளாதேன்னு சொல்றதோட சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ எதுக்கு எடுத்தாலும் உடனே ஒரு அந்த முற்கோபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ வேதாகமத்தின் அடிப்படையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு முற்கோபியாக நீ இருக்காத. சோ எந்த ஒரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம எடுத்தது எல்லாத்துக்கும் வந்து கோபப்படுறது, உடனே ரியாக்ட் பண்றது, இப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வேதாகமம் சொல்லுது. அதுதான் ரொம்ப அழகாக, உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. பாருங்க அந்த கோபம் வந்து மனதிலே வரக்கூடாதுன்றாரு. இப்ப மனதிலே அந்த ரூட் காஸ் எழும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இன்னொரு ஒரு வசனத்துல சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். என்னன்னா சங்கீதம் 103, 8, 9 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. சாம் 103, 8, 9. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா he is not always angry இல்லைங்களா? அப்போ தேவன் வந்து எப்படி இருக்கிறாருன்னா கம்பேஷனேட்டா, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரா இருக்கிறார். அவர் அப்படி கிருபை உள்ளவராக இருப்பது நிமித்தமாக தான் இந்த பூமி இன்றளவும் சென்று கொண்டிருக்கு இல்லைங்களா? இல்லைன்னா பாவத்தை காணாத சுத்த கண்ணராகிய நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்போ ஆதாம் பாவம் செய்தானோ அப்பொழுதே இந்த பூமியை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். இல்லைன்னா வந்து கொஞ்ச காலத்திலேயே இந்த பூமியை வந்து அழித்து இருக்கலாம். ஆனா தேவன் என்ன செய்யறாருன்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்றதற்காக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாக எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு திட்டத்தை அவர் போட்டது. அது எதை காட்டுது அப்படின்னா தேவன் வந்து ஒரு முற்கோபி கிடையாது அப்படின்றத அது வெளிப்படுத்துது. அப்ப தேவனை பின்பற்றக்கூடிய நாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த முற்கோபம் இல்லாதவர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. அதனால்தான் வசனம் சொல்லுது, உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். நாம் வந்து எப்போ வந்து முற்கோபிகளாக இருக்கிறோமோ இல்லைங்களா, அது எங்க வேணாலும் இருக்கலாம், சபையில இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம். எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து சமுதாயத்துல இருக்கலாம் முற்கோபிகளாக இருக்கிறோம்னா கண்டிப்பாகவே தேவனுடைய அந்த குணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம் முற்கோபிகளாக இருக்கும் பொழுது நாம் வந்து சொல்லப்போனால் மூடத்தனத்தை தான் வெளிப்படுத்துவோமே தவிர நாம் வந்து இன்டெலிஜென்ட்டா இல்லைன்னா தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த ஞானத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க முடியாது. ஸோ ஆகவே வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா வேதாகமம் என்ன எச்சரிக்குது அப்படின்னா யாரெல்லாம் முற்கோபிகளாக இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் வந்து மூடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுது. ஏன்னா அப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்திலே வந்து மூடத்தனம் குடிக்கொள்ளும் அப்படின்றாங்க. ஸோ அதுவே எச்சரிக்கையா இருக்கும். கடைசியாக வந்து பார்க்கும் பொழுது யாரை வந்து வேதாகமம் மூடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 20, 21 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, குறிப்பாக லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை வந்து சொல்றாரு. அந்த ஓமையில வந்து ஒரு பணக்காரன் ஒருத்தன் இருக்கான். அந்த பணக்காரனுக்கு ஒரு நிறைய நலங்கள் இருக்கு. அப்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அவனோட களஞ்சியங்களை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் பொழுது அவன் வந்து அந்த களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு ஒரு இடத்தை உண்டு பண்ணி எல்லாத்தையும் வந்து அதில் நான் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சுட்டு பிற்காலத்துல அதாவது வரக்கூடிய காலங்களுக்கெல்லாம் இருக்கிற அளவுக்கு நான் சேர்த்து வச்சுட்டு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்னா தன்னோட இருதயத்தில் திட்டமிடுறான். அப்பா தேவன் வந்து என்ன சொல்ற அப்படின்னா இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு பிரியும் அப்படின்றாரு. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஐஸ்வர்யவான் இந்த இந்த பணக்காரன் அவன் எதனால வந்து அழிக்கப்படுறான் இல்லைன்னா எது வந்து அவனை அழிக்குது அப்படின்னா அவனுடைய ஐஸ்வர்யம் அவனை அழிக்கல. மாறாக எது அவனை அழிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயம் அது எதன் பின்னாடி இருக்கு அப்படின்னா ஐஸ்வர்யத்தை சேர்ப்பதிலேயே அந்த அந்த காரியங்களை உலக பொருட்கள் இல்லைங்களா, அதே போல ஐஸ்வர்யங்கள் இதை சேர்ப்பதிலேயே அவனுடைய இருதயம் என்னவா இருக்குன்னா அதன் பின்னாடியே இருக்கு. சொல்ல போனால் அவன் தன்னை குறித்து தன்னுடைய ஆத்மாவை குறித்து அவன் வந்து யோசிக்கல. மாறாக எதை குறித்து ரொம்ப யோசிக்கிறான் அப்படின்னா சேர்த்து வைப்பதை குறித்து அவன் வந்து யோசிக்கிறான். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக லூக்கா 12, 20, 21 சொல்றாரு பாருங்க. லூக் 12, 20, 21. தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார்.
தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பாருங்க, இந்த இடத்துல இவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறது தப்பா சொல்லல தேவன். ஆனா இந்த இடத்துல எது தப்பா இருக்கு அப்படின்னா, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவன் நான் எல்லாம் செக்யூரா வச்சுட்டு என் எதிர்காலத்தை நான் நல்லா இது பண்ண போறேன். எதிர்காலத்தை நான் செக்யூரா வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனதில் நினைக்கிறான். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? நீ இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற. ஆனா இன்னைக்கு நீ சாக போற அப்படின்றாரு. அப்ப நீ சேர்த்து வைக்கிற இந்த பொக்கிஷம், இந்த காரியங்கள் எல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்றது. இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அதற்காகவே உழைத்து நேரத்தை கொடுத்து அவன் என்ன செய்யல அப்படின்னா, அந்த ஐஸ்வர்யத்தின் பின்னாடி, அந்த பொக்கிஷங்கள் பின்னாடிதான் போனானே தவிர, தன்னுடைய ஜீவனுக்கு ஏதுவான ஆத்மாவை அவன் ரட்சித்துக் கொள்வதற்கு ஏதுவான கிரியைகளை அவன் செய்யவில்லை. அப்போ நாம் ஒரு காரியத்தை இந்த இடத்துல புரிந்து கொள்றோம். என்ன அப்படின்னா, யார் மூடனாக இருக்கிறாங்க அப்படின்னா, பொக்கிஷங்கள் பின்னாடியே போறவங்க, சேர்த்து வைக்கிறது பின்னாடியே போறவங்க இல்லைங்களா? இவங்களை வேதாகமம் மூடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏன்னா தேவனே என்ன சொல்றாருன்னா, மதிகேடனே அப்படின்றார். மதிகேடனே உன் ஆத்மா உன்னிடத்துல இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். மதிகேடனே அப்படின்னு சொல்லும் பொழுது மூடனே அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு பொக்கிஷங்களையும் இந்த உலக காரியங்களையும் தக்க வைப்பதற்கு அவன் முயற்சி எடுத்தானோ, அதற்கான முயற்சிகள், அதற்கு மாறாக தேவனுடைய காரியங்களுக்கு முயற்சி எடுப்பதில் அவன் என்ன செய்யல? கவனம் செலுத்தவில்லை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவன் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இந்த லைஃப் ஒரு சொல்ல போனால் இது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. என்றைக்கு வேணாலும் யார் வேணாலும் மரித்து போகலாம் இல்லைங்களா? சோ இவ்வளவு முயற்சி எடுத்து அதை நீ செய்யும் பொழுது நீ மரித்தால் அதற்கான பலன் உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றதான் தேவன் சொல்றாரு. அதனாலதான் கிறிஸ்தவன் சொல்றேன், தேவனிடத்துல ஐஸ்வர்யமா இருக்கணும் இல்லைங்களா? உலகத்தின் பார்வையில நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், இல்லாம போலாம், அது வேற விஷயம். ஆனால் தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருப்பது அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. சோ அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாகிறாதபடிக்கு உலக பொக்கிஷங்களை, தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான், அவன் தான் மதிகேடன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுகிறது. அதாவது தனக்காகவே நான் இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டேன்னா என் லைஃப் செட்டில்டு, நான் இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டேன்னா நான் நிரந்தரமா இருக்க போறேன், நான் சந்தோஷமா இருக்க போறேன், நல்லா ரிட்டையர் ஆகி நல்லா வாழ போறேன் அப்படின்னு உலகம் இருக்கலாம், நம்ம இருக்க முடியாது அப்படின்றதுதான் தேவன் சொல்றாரு இல்லைங்களா? சோ அப்ப நாம் என்ன புரிந்து கொள்றோம்? இந்த 4 காரியங்களிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த 4 விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நாம் தேவனுடைய பார்வையில் நாம் மூடர்களாக இருக்கிறோம். சோ உலகத்தின் பார்வையில இதெல்லாம் சொல்ல போனால் சாதாரண விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 4 விஷயம் தேவன் இல்லைன்னு சொல்றது, அதே போல பாவத்தை பரியாசம் பண்ணுகிறது, அதே சமயத்துல சுலபமாக கோபம் கொள்றது, அதே போல நிறைய சொத்துக்கள் வைத்திருப்பது இல்லைங்களா? இல்லைன்னா சொத்துக்கள் பின்னாடியே போறது. சோ இவர்கள்லாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்தின், அதாவது உலகத்தின் பார்வையில இருந்து அவங்க எல்லாம் சாதாரண, அவங்க எல்லாம் சொல்ல போனால் நல்ல ஆட்கள் தான், நல்ல ஞானிகளா கூட கருதப்படுவாங்க. ஆனா வேதாகமத்தில் இவர்களை தான் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மூடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எப்படி நாம் உண்மையாகவே ஞானிகளாக ஆக முடியும்னா, இந்த 4 காரியங்களும் அடங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய உபதேசங்களின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் ஞானிகளாக ஆக முடியும். சோ கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவதன் மூலமாக நாம் ஞானிகளாக ஆக முடியும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லுகிறார். மத்தேயு 7:24, Matthew 7:24, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சோ யாருடைய கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நாம் பின்பற்றும் பொழுது நாம் ஞானிகளாக, கிறிஸ்துவுக்குள்ளான ஞானிகளாக நாம் மாற முடியும். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய உபதேசம் நாம் பார்த்த அந்த 4 மூடத்தனத்திற்கான தீர்வாக இருக்கு. சொல்ல போனால் அந்த 4 மூடத்தனத்தினுடைய அந்த வியாதிக்கு சொல்யூஷன், மருந்து யாருன்னா கிறிஸ்து தான். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், நீங்க பார்த்தீங்கன்னா நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை நாம் படிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, என்ன ஆகுது அப்படின்னா தேவனோடு நாம் இணைகிறோம் இல்லைங்களா? மூடன் என்ன செய்யறான்? தேவன் இல்லைன்னு சொல்றான். ஆனா கிறிஸ்துவை நாம் தியானிப்பதன் மூலமாக, அவருடைய உபதேசங்களை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக தேவனை நாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடிகிறது, தேவனோடு இன்னும் நாம் நெருங்கி கொள்ள முடிகிறது இல்லைங்களா? அதுதான் கிறிஸ்து சொல்ற, நானே வழி சத்தியம் ஜீவனா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்றார்.
அதே போல வந்து கிறிஸ்து தான் புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணினார் இருக்கு. அவர் தான் வந்து நம்மள வந்து தேவனோடு பிதாவோடு இணைத்து சமாதானக்காரனராக மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கிறிஸ்து மூலமாக நாம் தேவனோடு இன்னும் நெருங்கி வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. அதே சமயத்தில் நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை கற்றுக்கொள்றோமோ, அறிந்து கொள்றோமோ, புரிந்து கொள்றோமோ, அந்த அளவுக்கு தேவனை இன்னும் அதிகமாக நாம் அ நாம் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதன் மூலமாக தேவன் மேல இன்னும் அளவற்ற விசுவாசம் நமக்கு வருது. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நாம் வந்து சத்தியத்தை தியானிக்கிறோமோ, புரிந்து கொள்றோமோ, அந்த அளவுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் மேல அளவற்ற விசுவாசம் நமக்கு ஏற்படுது. அப்ப கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, தேவனோடு இணைவதற்கான ஒரு வாய்ப்பை, தேவனை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை, அதே சமயத்தில் தேவன் மேல அளவற்ற விசுவாசம் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிறிஸ்துவனுடைய உபதேசம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதே போல கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, உலகம் வந்து பாவத்தை பரியாசம் பண்ண சொல்லுது. ஆனா கிறிஸ்து சொல்றாரு, பாவத்துக்கு அடிமைனா அவன் உண்மையான அடிமைன்றாரு இல்லைங்களா? சோ எல்லா மனுஷனும் பாவத்துக்கு அடிமை அப்படின்றாரு. சோ அப்போ இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதே என்ன அப்படின்னா, கிறிஸ்து தான் நமக்கு என்ன செய்யறாரு? விடுதலை கொடுக்கிறாரு. கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது அவருடைய உபதேசங்கள் தான் என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு விடுதலை தருகிறது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய இருதயத்தையே சுத்திகரிக்குது இல்லைங்களா? நம்முடைய இருதயத்தை, நம்முடைய எண்ணங்களை வந்து கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் சுத்திகரிக்குது. ஆவியின்படி நாம் நடப்பதற்கு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பதற்கு கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன செய்யுது? நமக்கு உதவியாக இருக்கு. நாம் எந்த அளவுக்கு ஆவியின்படி நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறோம் இல்லைங்களா? சோ நம்முடைய கோல் வந்து பாவத்தை எதிர்த்து போராடுறது இல்லை. நம்முடைய கோல் வந்து என்ன அப்படின்னா பரிசுத்தமாறது. அப்ப எந்த அளவுக்கு பரிசுத்த கிரியைகள் நாம் வந்து செய்யறோமோ அந்த அளவுக்கு நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சோ அப்போ கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, நம்மை வந்து இந்த மாம்சத்தில் இருந்தும், இந்த பாவத்தில் இருந்தும் இல்லைங்களா, உலக கிரியைகளில் இருந்தும் நம்மை வந்து விடுதலை செய்து நம்முடைய இருதயத்தை அது சுத்திகரிக்கிறது. அதன் மூலமாக நாம் தேவனுடைய அந்த பரிசுத்தத்தில் நாம் பங்கு கொள்வதற்கு உதவி செய்யுது. எப்பெல்லாம் அதே சமயத்தில் நாம் தவறு செய்யும் பொழுது இல்லைங்களா, எப்பெல்லாம் நம்ம தவறு செய்யறோமோ கிறிஸ்து மூலமாக நாம் வந்து உணர்த்தப்பட்டு இல்லைங்களா, தேவனுடைய ஆவியினால நாம் உணர்த்தப்பட்டு நாம் வந்து மன்னிப்பை கேட்டு மீண்டுமாக இந்த ஓட்டத்தை, இந்த அழைப்பிற்குள்ளாக வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். உலகத்துல வந்து பாவத்தை லைட்டா சொல்லிடுறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, தனக்கு பாவம் இல்லை என்போமானால், இல்லைன்னா நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் கிறிஸ்து மூலமாக நாம் மன்னிப்பை கேட்டு நாம் வந்து தேவனுடைய பரிசுத்த கிரியைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் வந்து மனம் திரும்பி நாம் தேவனுடைய அந்த ரட்சிப்பின் அந்த அழைப்பிற்குள்ளாக நாம் இருக்க முடியும் அப்படின்றத நாம் வந்து பார்க்கிறோம். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உலகம் வந்து பாவத்தை பரியாசம் பண்ணுது. ஆனா கிறிஸ்துவனுடைய உபதேசம் வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, பாவத்தை உணர்த்துது இல்லைங்களா? அதன் மூலமாக நான் பாவி அப்படின்றத எனக்கு சுட்டி காட்டுது. அதன் மூலமாக எனக்கு ஒரு ரட்சகர் தேவை அப்படின்றத எனக்கு சுட்டி காட்டுது. அதன் மூலமாக நான் தேவனோடு நான் மனம் திரும்பி இணைந்து நான் வந்து பரிசுத்தத்தில் பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி காட்டுது. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய உபதேசம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கடைசியாக இந்த உலகத்தில் யார் மூடனா இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்கிறவன் தான் மூடனாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து உனக்காக வாழாத, நீ வந்து எனக்காக வாழு இல்லைங்களா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு கிறிஸ்து சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னுடைய போக்கஸ், உன்னுடைய நோக்கம் வந்து உன் மேலேயே வச்சுக்காத, உன்னுடைய நோக்கம் வந்து ஏன் மேல நீ வை அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து பின்னாடி நாம் போகும் பொழுது நிச்சயமாக நாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உலகத்தின் இந்த காரியங்களுக்கு, உலகத்தில் பொக்கிஷங்களாக தோன்றக்கூடிய இந்த ஒரு காரியங்களை நாம் பெரிதாக பார்க்க மாட்டோம் இல்லைங்களா? ஏனென்றால் இந்த உலகத்துல வந்து பொக்கிஷங்கள் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. அதனுடைய மதிப்பு ஏறும், குறையும். தங்கத்தினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஏறுது, குறையுது. அதே போல வந்து பெட்ரோல் விலை ஏறுது, குறையுது. ஆனால் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு வரும்பொழுது திடீர்னு எல்லாம்
விழுந்து போகுது. சோ அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து இந்த பொக்கிஷங்கள், பொருட்கள் இதெல்லாமே வந்து பார்க்கும் பொழுது ஏறும், குறையும். சோ இதெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமற்ற ஒன்றாக இருக்கு. சோ இது வந்து நமக்கு பொக்கிஷமாக இருக்கக்கூடாது. உலகத்தின் பார்வையில பொக்கிஷமாக இருக்கக்கூடிய காரியங்கள், அது வந்து நமக்கு பொக்கிஷமாக இருக்கக்கூடியது. அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் நம்முடைய இருதயம் வந்து அதன் பின்னாடி இருக்கக்கூடாது அப்படின்றத இங்க வந்து பார்க்கிறோம். ஏனென்றால் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது பெரிய பெரிய தேவ மனிதர்கள் இல்லைங்களா? ஆபிரகாமா இருக்கலாம், யோபுவா இருக்கலாம். அவங்களுக்கு எத்தனையோ பொக்கிஷங்கள் இருந்துச்சு. எவ்வளவோ ஆசீர்வாதங்கள், எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அவங்க இருதயத்தில் அவங்க வந்து அந்த பொக்கிஷங்கள் பின்னாடியும், அந்த பொருட்கள் பின்னாடியும் அவங்க போகவே இல்லை. அவங்களுடைய இருதயத்தை அதன் பின்னாடி அவங்க வைக்கல. மாறாக அவங்களுடைய இருதயத்தை வந்து நித்தியத்திற்கும், அவருடைய இருதயத்தை வந்து பரமதேசத்தின் மேலும் அவங்க வந்து வைத்தார்கள்னு சொல்லிட்டு வேதாகமம் சுட்டி காட்டுது. அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அதை தான் நம்மளுக்கு கற்றுத்தரார். என்ன சொல்ற அப்படின்னா, இந்த பொக்கிஷத்துக்காக நீ வாழாத, இதன் பின்னாடி போகாத. ஏனென்றால் இது வந்து உனக்கு அழிவை ஏற்படுத்தும். இது வந்து நீ இது பின்னாடியே நீ போன அப்படின்னா உன் நேரம் காலம் எல்லாத்தையும் அது பின்னாடியே கொடுப்ப. எனக்காக கொடுக்க வேண்டிய நேரம் காலம் வந்து உன்னால கொடுக்க முடியாது. அப்ப திடீர்னு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, இல்லைன்னா திடீர்னு நாம் மரிக்கும் பொழுது நாம் தேவனுக்காக வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரியைகள் ஒன்றுமே இருந்திருக்காது. அப்போ அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்படாதபடிக்கு, இல்லைன்னா தேவன் நம்மை புறக்கணிக்க கூடாதபடிக்கு நம்ம வாழணும் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை இந்த பொக்கிஷங்கள் மேல நம்ம வந்து வைக்கக்கூடாது. மாறாக நாம் வந்து தேவனுக்காக நம்முடைய நேரங்களை, காலங்களை, தாளந்துகளை, நம்முடைய எண்ணங்களை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்முடைய நேரங்கள், காலங்கள், தாளந்துகளை தேவனுக்காக நாம் கொடுக்கிறோமோ, அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா விசுவாசத்தில் பலப்படுவோம். அதே போல நித்தியத்திற்கான பொக்கிஷங்களை நாம் என்ன செய்ய முடியும்னா சேர்த்து வைத்து கொண்டிருக்க முடியும். சோ ஆகவே வந்து நாம் அதன் பின்னாடி தான் போகணும். சோ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்னது போல பொக்கிஷம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அந்த ஓமையில கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான் வந்து ஐஸ்வர்யவானாக இருப்பதை அவர் வந்து தவறா சொல்லல. மாறாக அவர் வந்து எதை தவறா சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய பார்வையில் அவன் ஐஸ்வர்யவானாக இராதபடிக்கு தன்னுடைய பொக்கிஷங்களுக்காக தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான்றாரு. சோ அப்போ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, நமக்கு பொக்கிஷம் இருக்கோ இல்லையோ இல்லைங்களா, நம்ம எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் இல்லைன்னா எந்த இடத்தில் இருந்தாலும் நம்முடைய இருதயம் தேவன் பின்னாடி இருக்கணும், கிறிஸ்து பின்னாடி இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அதற்கான முயற்சிகளை நாம் எடுப்போம், அதற்கான பணிகளை நம்மளால வந்து செய்ய முடியும். எப்பவுமே வந்து ஒரு ஒரு பழமொழி இருக்கு என்னன்னா, எதன் பின்னாடி வந்து நம்ம இருதயம் நம்ம எது மேல வைக்கிறோமோ அது பின்னாடிதான் நம்ம போவோம் அப்படின்றது. சோ அப்போ வந்து நம்முடைய இருதயத்தை தேவன் மேலையும் கிறிஸ்து மேலையும் நம்ம வைத்து விட்டோம் என்றால் நாம் வந்து அதற்கான கிரியைகளை நாம் நிச்சயமாக செய்ய முடியும். ஆகவே வந்து நமக்கு முன்பாக 2 காரியமும் இருக்கு இல்லைங்களா? மூடத்தனமும் இருக்கு. ஞான் ஞான் அதாவது ஞானியாக வாழக்கூடிய அந்த வாய்ப்பும் இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். ஆகவே வந்து நாம் கிறிஸ்துவின் ஞானிகளாக இருக்கணும். வைஸ் இன் கிரைஸ்டாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. நாம் பார்த்த இந்த 4 காரியங்களை நம்ம செய்தோம் என்றால் இல்லைங்களா? அந்த 4 மூடத்தனத்தை விட்டுட்டு இந்த 4 காரியங்களை நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக நாம் வந்து தேவனுடைய பார்வையில் ஞானிகளாக இருப்போம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த மாதத்தில் நாம் ஞானிகளாக நாம் திகழணும். இந்த மாதம் மட்டும் இல்லை, நாம் மரிக்கும் வரைக்கும் ஞானிகளா இருக்கணும். ஆனால் அந்த முயற்சிகள் நாம் எடுக்கணும் இல்லைங்களா? நாம் அதிகமாக தேவனோட கெட்டி சேர்வதற்கு அதிகமா கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை நாம் வாசிக்கணும், படிக்கணும். வேதாகமத்தை அதிகமா படிக்க படிக்கதான் நாம் தேவனை பற்றி, கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அதே போல வந்து நாம் வந்து தொடர்ந்து மனம் திரும்பி கொண்டே இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கு. அதே சமயத்தில் நாம் வந்து தேவனுடைய காரியங்களுக்காக நம்முடைய நேரங்களை, தாளந்துகளை கொடுப்பது அவசியமாக இருக்கு. அதே சமயத்தில் வந்து நாம் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான காரியத்தை இந்த இடத்துல நான் விட்டுட்டேன். என்ன அப்படின்னா, அந்த மூடத்தனத்துல வந்து யாரை வந்து மூடர்கள்னு சொல்றாங்கன்னா, முற்கோபிகளை வந்து மூடர்கள்னு சொல்றாங்கன்னு நம்ம வந்து பாக்குறோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மூடத்தனத்தில் நமக்கு விடுதலை கொடுக்குது. கிறிஸ்துவனுடைய உபதேசம் வந்து நம்மை மன்னிக்க கற்றுக் கொடுக்குது இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், கிறிஸ்து எப்படி உங்களுக்கு மன்னித்தாரோ நீங்களும் வந்து என்ன செய்யுங்க, ஒருவருக்கொருவர் மன்னிங்க, ஒருவருக்கொருவர் நீங்க வந்து பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்து எப்படி நமக்கு மன்னிக்கிறாரோ, பொறுமையாக இருந்து கோபப்படாம பொறுமையா இருந்து மன்னிக்கிறாரோ, நாமும் வந்து கிறிஸ்துவோட உபதேசங்களை கற்கும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது அந்த மூடத்தனமான அந்த கோபம், முற்கோபத்தனம் எல்லாம் நீங்கி
நாம் வந்து மன்னித்து பொறுமையோடு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த புதிய மாதத்தில் நாம் வந்து தேவனோடு இணைந்திருப்போம். நாம் வந்து மூடத்தனமான இருக்கக்கூடிய அந்த 4 காரியங்களை விட்டு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா நாம் அதிகமாக அவருடைய உபதேசங்களை தியானிக்கணும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை வழிநடத்துவார். நித்தியத்திற்கு ஏதுவான காரியங்களில் நம்மை கொண்டு செல்வார். நிச்சயமாக நாமும் சரி, நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரட்சிக்கப்படுவோம் சொல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் வந்து நாம் தொடர்ந்து வாழ்ந்து நாம் வந்து உறுதியாக இல்லைங்களா கிறிஸ்துவனுடைய பணிகளை செய்து மறிக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் கிடைக்குது. ஆகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான கிரியைகளை இந்த பூமியிலே நாம் அனைவரும் செய்வோம். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருப்பதாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிறு ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. கடந்த 6 மாதங்கள் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். இந்த புதிய மாதத்தை நீர் தந்ததற்காக நன்றி. இந்த மாதத்திலும் உங்களுடைய தெய்வீக சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எங்கள் அனைவருடைய வாழ்விலும் நிறைவாய் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியுங்க. தகப்பனே, தகப்பனே, இருதயத்தின் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்து கொள்வீர். உங்களுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி, திட்டத்துக்கு ஏற்றபடி எங்களுடைய இருதயத்தின் இயக்கங்களை நீர் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல அன்பின் தகப்பனே, நாங்கள் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் உமக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஞானத்தை நீர் தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நாங்கள் பார்த்த அந்த 4 மூடத்தனத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நாங்கள் அனைவரும் நிற்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, தைரியத்தை தாங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. தொடர்ந்து அதிகமாக உங்களுடைய ஊழிய பணிகளை செய்வதற்கான அந்த வாஞ்சையும் அந்த வைராக்கியத்தையும் எங்களுக்குள்ளாக நீர் எழுப்பி எங்களை நீர் பலப்படுத்தும்படியாக, ஸ்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, அப்படியாக இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்து அவர்கள் நீர் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless.